ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் பாண்டியன். இன்றைக்கி நம்ம 4வது படத்துக்கு போயிடலாம். முதல் 3 படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம 4வது படத்துக்கு போயிடலாம். 4வது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவர உலகம். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம், தாவர உலகன்றதுனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதை சொல்லலான்னு பார்க்குறேன். என்னன்னா, எங்கள் ஸ்கூல் வாத்தியார் எனக்கு சொன்ன ஒரு சின்ன மோட்டிவேஷன் தாங்க. அவர் எனக்கு ஸ்கூல் எக்ஸாமுக்காக சொன்னார். அது இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அது யூஸ் ஆகும். அது உங்களுக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நீங்கள் படிப்பீங்க, நீங்கள் படிக்கிறீங்க, உங்கள் உழைப்பை போடுவீங்க, நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிப்பீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, ஏது படிக்கிறீங்க, என்ன ஏதுன்னு உங்களை சுற்றி உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. உங்களை சார்ந்தவர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் பேரண்ட்ஸ் கூட தெரியாது, உங்கள் சொந்தக்காரங்க யாருக்குமே அது தெரியாது. ஆனால் நீங்கள் உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதற்கான பலன் என்றைக்கோ ஒரு நாள் கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ உழைப்பை போடுறீங்களோ அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வெளிக்காட்டணும்னு நினைக்காதீங்க. நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் காட்டணும்னு நினைக்காதீங்க. அது எப்படி இருக்கும்னா, நீங்கள் எதுவுமே காட்டல, நீங்கள் நீங்கள் யாருக்கும் எதுவும் தெரியல, உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அது மண்ணுக்கு கீழே இருக்க வேறு மாதிரி. அந்த வேறு எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக போதோ அது யாருக்குமே தெரியாது. அதை நீங்கள் காட்டணும்னு விரும்பாதீங்க. அந்த வேரை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வேர் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் செடி முளைக்கும் இல்லையா, அந்த செடி சின்னதாக முளைக்கும். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் உழைப்பை போட்டிங்கன்னா ஒரு நாள் எக்ஸாம் பாஸ் ஆவீங்க, ஓவரால் உங்கள் பேர் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். அப்போ அந்த செடி சின்னதாக முளைச்சிருக்கும். அப்போ உங்களை சார்ந்தவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, இவன் என்னத்தை படிக்க போகிறான் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாரும் அந்த செடி சின்னதாக தானே இருக்குது, இதை பிச்சு எரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது வேர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. நம்ம போட்ட உழைப்பு வேராக இருக்குது, செடி சின்னதாக இருக்குது. அந்த செடி வளரும் வளரும், வளர்ந்து மரமாகவும், அதுக்கப்புறம் அந்த மரத்துலேருந்து காய்கனிகள் பறிக்கும், அதை அவங்க பயன்படுத்துவாங்க. வளர்றதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால கைஸ், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இதை காட்டணும்னு நினைக்காதீங்க. உங்களோட வேர் மண்ணுக்கு கீழே யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, தேடி தேடி படிங்க கைஸ். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம தாவர உலகத்துக்குள்ளே போயிடலாம் கைஸ். தாவர உலகத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்னென்னா தாவரங்களோட பகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா தாவரங்கள் இலை, தண்டு, வேர் மற்றும் மலர்கள் ஆகிய பாகங்களை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கைஸ். அப்புறம் வேர் தொகுப்பு. வேர்கள் நேர் புவி நாட்டம் உடையவை. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, வேர் எப்போ எங்கே போகும், பூமிக்கு உள்ள பக்கம் போகும், கீழே நோக்கி போகும். அதனால நேர் புவி நாட்டம் கொண்டவை. புவி நாட்டம், நாட்டம்னா அட்ராக்ஷன், இழுக்கிறது தானே. அப்போ பூமியை நோக்கி தானே போகுது அது. அப்போ வேர்கள் புவி நாட்டம் கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் தொகுப்பில் பார்த்தீங்கன்னா கணு இருக்காது, கணுவிடை பகுதியும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கிளைகள் இருந்தால் தானே உங்களுக்கு கணு வேணும். வேரில் கிளைகள்லாம் இருக்காது, அதனால கணுவிடை பகுதி இருக்காது. வேரின் தொகுப்பை ரெண்டாக பிரிக்கிறாங்க கைஸ். ஒன்று ஆணிவேர் தொகுப்பு, இன்னொன்று சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விதையிலிருந்து முளைவேர் வளரும். அது முதன்மை வேர்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர் அப்படின்னு பிரிஞ்சு காணப்படும். இதான் ஆணிவேர் தொகுப்புன்னு சொல்கிறாங்க. இது இருவித்திலை தாவரங்கள்ல காணப்படும். இருவித்திலை தாவரங்கள்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். நீங்கள் ஒரு இலையை பார்க்குறீங்க, நடுவில் நரம்பு இருக்குது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேற வேற சைஸில் இருந்துச்சுன்னா அது இருவித்திலை தாவரங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இருவித்திலை தாவரங்களின் வேர்களில் காணப்படுதுன்னா அவரை, மா, வேம்பு, இதெல்லாம் இருவித்திலை தாவர வேர்னு சொல்கிறாங்க. அப்புறம் சல்லிவேர் தொகுப்பு. சல்லிவேர் தொகுப்புனா ஒன்றும் இல்லை, அதில் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, முதல் நிலை வேறு, 2ஆம் நிலை, 3ஆம், இதில் எதுவுமே இருக்காது, கத்தையாக இருக்கும். நீங்கள் ஒருவித்திலை தாவரங்களில் அது இருக்கும். ஒருவித்திலை தாவரங்கள்னா ஒன்றும் இல்லை, ஒரு இலையை எடுத்தோம்னா 2 பக்கமும் ஈக்குவல் ஷேப், ஈக்குவல் சைஸில் இருக்கும். எடுத்துக்காட்டு நெல், புல், மக்காச்சோளம். நீங்கள் பார்த்துருக்கலாம், நெல், புல், மக்காச்சோளம், புல்லெல்லாம் பிடிங்கி பார்த்துருக்கலாம் நீங்கள். அது வேர் ஷார்ப்பாக கீழே முதல் நிலை 2ஆம் நிலையிலேருந்து ஆழமாலாம் போயிருக்கு. அது சல்லியாக கத்தையாக அப்படியே இருக்கும். அதில் பாருங்கள், ஒரு வித்திலையோட இலைகள்லாம் பாருங்கள், புல்லோட இலையை பாருங்கள், மக்காச்சோளத்தை இலையை பாருங்கள், நெல்லோட இலையை பாருங்கள். மூங்கில் கூட ஒரு வித்திலை தாவரம் தான். மூங்கிலோட இலையை கூட பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு வித்திலை தாவரம். ஒரு வித்திலை தாவரத்தில் சல்லிவேர் தொகுப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. இருவித்திலை தாவரங்களில் ஆணிவேர் தொகுப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரின் பணிகள் நம்ம காமனாக அறிஞ்சது. வேரின் பணிகள் என்ன? வேர்கள் தாவரத்தை பூமியில நிலைநாட்டும். வேர்கள் ஊன்றதுனால தான் இப்போ நான் மோட்டிவேஷன் கூட சொன்னேன்ல, வேர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ தாவரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், நிலைநிறுத்தும். அதே மாதிரி மண்ணில் இருந்து மண்ணில் இருக்க நீரையும் கனிமங்களையும் வேர் உறிஞ்சி தாவரத்துக்கு அனுப்பும். அதே மாதிரி வேர்லேயே ஒரு சில தாவரங்கள் உணவை சேமித்து வைக்கும். அது என்னன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி தாவரங்கள்லாம் வேர்லேயே உணவை சேமித்து வைக்கும். இப்போ கேரட் இதெல்லாம் ஆல்ரெடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டது. அது வேரில் உணவை சேமிக்கும் தாவரங்கள் எது, தண்டில் உணவை சேமிக்கும் தாவரங்கள் எது, பூவில் உணவை சேமிக்கும் தாவரங்கள்லாம் கேட்டது. இப்போ நீங்கள் என்னன்னா இந்த பாயிண்ட்லேருந்து என்ன ஆச்சுன்னா, கேரட், பீட்ரூட் போன்ற தாவரங்கள் தங்கள் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கின்றன அப்படின்றத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து தண்டு தொகுப்பு நம்ம போகிறோம். தண்டு தொகுப்பு என்னன்னா, நிலத்தின் மேற்பரப்பில் காணப்படும் தாவரத்தின் மைய அச்ச தண்டு தொகுப்புன்னு சொல்றாங்க.
தண்டு பூமியின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளர்கிறது. தண்டு எப்படி இருக்கும்? வேர் என்ன சொன்னோம்? நேர் புவி நாட்டம்னு சொன்னோம். ஏன்னா புவியை நோக்கி போயிட்டு இருக்கு புவி நாட்டம். இப்போ தண்டை என்ன சொல்றோம்னா நேரா சூரியனை பார்த்து வளருது இல்லையா, அது நேர் ஒளி நாட்டம்னு சொல்லுவாங்க. தண்டு ஒளி நாட்டம் உடையது. அதே மாதிரி தண்டுல கணு இருக்கும். கணு நமக்கு எல்லாம் தெரிஞ்சதா, தாவரத்தின் பாகங்கள். கிளை பிரிகிற இடத்துக்கு பேர் கணு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு கணுவுக்கு இடைப்பட்ட பகுதி கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 கிளையிலிருந்து ஒரு இலை பிரியுது அப்படின்னா அந்த இடத்த வந்து கோணமுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தண்டின் பணிகள். தண்டின் பணிகளை பார்த்துடலாம் guys. தண்டின் பணிகள் என்னன்னா, தண்டு என்ன பண்ணோம்? கிளை, இலை, மலர்கள்லாம் தாங்குவோம். அதே மாதிரி வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தோட மற்ற பாகத்துக்கு போகும். அதே மாதிரி இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு அப்படியே ரிவர்ஸ்ல, வேர்ல இருந்து தண்டு வழியா இலைக்கு போகுது ஞாபகம் வச்சுங்க. இப்போ ரிவர்ஸ்ல தாவரங்கள் உணவை எங்க தயாரிக்கும்னா இலையில தான் தயாரிக்கும். ஏன்னா இலையில தான் பச்சை இருக்கும். அதாவது ஒளிச்சேர்க்கை பண்ணி இலையில உணவு தயாரிக்கும். அந்த தயாரிக்கப்பட்ட உணவை இலையிலிருந்து தண்டின் வழியா மற்ற பாகங்களுக்கு கடத்தும். வேர்ல இருந்து அந்த பக்கமும் கொண்டு போவோம், இலையில இருந்து இந்த பக்கம் ரிவர்ஸ்ல கொண்டு வரும். ஆனா வேர் அப்படி கிடையாது. வேர் ஒரே பக்கம் தான், கீழே இருந்து மேலே கொண்டு வரும், அவ்வளவுதாங்க. சில தாவரங்கள் உணவை தண்டில் சேமித்து வைக்கின்றன. எடுத்துக்காட்டு கரும்பு. இஞ்சி கூட தண்டு தான் சொல்லுவாங்க. இஞ்சி கூட தண்டு தான். அதே மாதிரி இஞ்சி, கரும்பு எல்லாம் தண்டுல உணவை சேமிச்சு வைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இலையை பத்தி பார்க்கலாம். இலையில நான் சொன்ன கேஸ், இலை அப்படின்னா என்னன்னா, கணுவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு இலைன்னு சொல்றாங்க. இலையில தான் பச்சையா இருக்கும். அதுதான் ஒளிச்சேர்க்கை செய்யும். அதான் உணவையும் தயாரிக்கும். இலையின் பணிகள் அதான் இப்ப சொன்னதுதான். ஒளிச்சேர்க்கை மூலம் தயாரிக்கிறது, சுவாசித்தலுக்கு உதவுகிறது, இலைத்துளை வழியே நீராவி போக்கு நடைபெறும். இலையில கீழ்ப்பக்கத்துல இலைத்துளைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இலைத்துளைகள் வழியா தான் நீராவி போக்கு நடைபெறும். நீங்க பார்த்துருக்கலாம் இலையில இப்போ அதிகாலையிலாம் பார்த்தீங்கன்னா இலைக்கு மேல ஒரு டிராப்பா தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இலைத்துளைகள் வழியா இந்த நீராவி போக்கு தான். அடுத்து ஒரு செடி பத்தி சொல்றாங்க. விக்டோரியா அமேசானிக்கா அப்படின்னு ஒரு செடி இருக்கு. அது ஒரு தாவரம், விக்டோரியா அமேசானிக்கான்னு. இந்த தாவரம் வந்து ஒரு நீர்வாழ் தாவரம். இதோட இலை மட்டும் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது. 3 மீட்டர் கைஸ், 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது. அதுக்கப்புறம் நன்கு வளர்ச்சி அடைந்த இலை. இது நீர்வாழ் தாவரம் இல்லையா, இலை மிதந்துட்டு தானே இருக்கும். 3 மீட்டர் விட்டத்துல மிதந்துட்டு இருக்கும் இல்லையா. 45 கிலோகிராம் எடையுள்ள ஒருத்தரை அது தாங்குமா கைஸ். 45 கிலோ வச்சா கூட அந்த இலை முழுகாது, அந்த அளவுக்கு தாங்குமா. அந்த அளவுக்கு பெரிய செடி விக்டோரியா அமேசானிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேலும் தெரிந்து கொள்வோம்ல. இங்க பாருங்க, பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளா பிரிக்கிறாங்க. ஒன்று பூக்கும் தாவரம், ஒன்று பூவா தாவரம். பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன? சூரியகாந்தி. சூரியகாந்தி பூ இருக்கு இல்லையா, அப்போ சூரியகாந்தி. பூவா தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ரிக்ஸியா அப்படின்னு சொல்றாங்க. ரிக்ஸியா பூவே பூக்காது, ரிக்ஸியால பூ இருக்காது. அதே மாதிரி விதை அமைந்திருக்கும் அடிப்படையில 2 வகைகளாக பிரிக்கலாம். அதுக்கு ஆஞ்சியோஸ்பெர்ம்னு ஒன்று சொல்றாங்க, ஜிம்னோஸ்பெர்ம்னு சொல்றாங்க. ஆஞ்சியோஸ்பெர்ம்னா மூடிய விதை தாவரங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிம்னோஸ்பெர்ம்னா திறந்த விதை தாவரங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மூடிய விதை தாவரங்கள்னா நம்ம வந்து நிறைய சாப்பிட்றோம். என்னன்னா மாம்பழம் பாருங்க உள்ள இருக்கும், பலாப்பழம் பாருங்க அந்த விதையில உள்ள இருக்கும். கொட்டைதான் விதைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் மாங்கொட்டை உள்ளதானே இருக்கும், அது மறைஞ்சிருக்கும். அதனால மூடிய விதை தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம். திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சைக்கஸ் சொல்றாங்க. சைக்கஸ் அப்படின்னா, சைக்கஸ்னா விதை வெளியிலேயே தெரியும் அந்த செடிக்கு. அவ்வளோதான் கைஸ். அதோட வந்து நம்ம வேர், இலை, தண்டு இது 3ஐயும் பார்த்தாச்சு. அடுத்து வாழிடத்தை பற்றி பார்க்குறோம். வாழிடத்தின் வகைகள் 2 வகைகள். ஒன்று நிலவாழிடம், இன்னொன்று நீர்வாழிடம். நம்ம முதல்ல நீர்வாழிடத்தை பற்றி பார்க்கலாம். நீர்வாழிடம்ல 2 பிரிக்கிறாங்க. நீர்வாழிடத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. முதல்ல நன்னீர் வாழிடம். இங்கே பாருங்க, முதல்ல நன்னீர் வாழிடம் பிரிக்கிறாங்க. கடல் நீர் வாழிடம் 2ஆ பிரிக்கிறாங்க. நன்னீர் வாழிடம் நம்ம ஆறு, குளம், குட்டை இதெல்லாம் வந்து நன்னீர் வாழிடம்னு சொல்கிறாங்க. எப்பவுமே நீர்வாழ் தாவரங்களில் வேர்கள் வளர்ச்சி குன்றியவை. உங்களுக்கு எப்படின்னா ஒரு நீளமா வேர் போகணும் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு நிலத்துல தண்ணி கம்மியா இருக்கும். வேறு வந்து என்ன பண்ணும்னா நீரை உறிஞ்சிடும். அப்ப நிலத்துல ஆழத்துல தேடி தேடி வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதனால வேர்கள் நீளமா இருக்கும். ஆனா உங்களுக்கு நீர்வாழ் தாவரத்துல தண்ணி கீழே கிடைச்சிருதியா, அதனால வேர்கள் நீளமா இருக்காது. நீர்வாழ் தாவரங்களின் வேர்கள் வளர்ச்சி குன்றியவை. தண்டுலையும் இலைப்பகுதியிலையும் காற்றறைகள் அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காற்று இருந்தா தானே மிதக்க முடியும். காற்று இல்லைன்னா மிதக்க முடியாது இல்லையா. அதனால தண்டுலையும் இலையிலையும் காற்றறை அதிகமா இருக்கும் நீர்வாழ் தாவரங்கள்ல. தாமரை எப்படி மிதக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தாமரையில இலை காம்புல உள்ள காற்று இடைவெளிகள் இருக்கும். ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் இலை காம்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் மெயின் பாயிண்ட். அதை தான் கேட்பாங்க கொஸ்டின்ல. உங்களுக்கு இலை காம்புல காற்றறைகள் இருக்கும், அதனால தாமரை மிதக்குது. அடுத்து கடல் நீர் வாழிடம். கடல் நீர் வாழிடம் பூமியில வந்து மேல இருந்து பார்த்தா நீல நிறத்துல தெரியும்னு சொல்றாங்களா,
அது ஏன் தெரியுதுன்னா கடல் 70%, நம்ம பூமியின் மேற்பரப்புல 70% கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. கடல் நீர் வாழிடம் தான் 70%. அடுத்து ஒளிச்சேர்க்கையில நம்ம நம்ம பூமியில நடக்கிற மொத்த ஒளிச்சேர்க்கையில கடல்ல இருக்கிற தாவரங்களால மட்டுமே 40% நடைபெறுதான். 40% ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது guys. அடுத்து நம்ம எங்க போறோம்? நிலவாழிடம். நைல் நதி தான் உலகின் மிக நீளமான நதி. 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி எதுன்னு கேட்டா கங்கை, 2525 கிலோமீட்டர். அடுத்து நிலவாழிடம் போயிடலாம். நிலவாழிடம் வந்து இப்ப கடல் வாழிடம் வந்து 70% இருக்குன்னு சொன்னா, இப்ப நிலவாழிடம் 28% இருக்கும். சார் இந்த மீதி 2% என்னன்னு கேட்டீங்க, கடல் வாழிடமும் இல்லாம நிலவாழிடமும் இல்லாம, கடல்னா கடலை சொல்லிடுவோம், தண்ணியை சொல்லிடுவோம், நிலம்னா நிலத்தை சொல்லிடுவோம். இப்ப இங்க இருக்கு இல்லையா ஏரி, ஆறு, குளம், குட்டை எல்லாம், இது வந்து இங்க நிலவாழிடம், இங்க நீர் வாழிடம். ஆனா அது கடல் வாழிடத்துல சேராது. அந்த 2% கழிச்சுக்கோங்க. இப்போ 28% நிலவாழிடம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நிலவாழிடங்கள் 3 வகைப்படும்: காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள். இப்போ காடுகளை எப்படி டினோட் பண்றாங்கன்னா, காடுகளை என்ன சொல்றாங்கன்னா, மழை அளவு 25 சென்டிமீட்டருக்கு மேல 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த சென்டிமீட்டர் நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். இன்னைக்கு வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க. அது எப்படி தெரியுமா கைஸ்? எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, ஒரு சதுர மீட்டர் பரப்பளவு, இந்த பக்கமும் 1 மீட்டர், அந்த பக்கமும் 1 மீட்டர், இந்த அளவு பரப்பளவு கொண்ட ஒரு கியூப் வச்சிருவாங்க. இப்போ நம்ம டைரக்டா மழை ஒரு இடத்துல, இப்போ மழை ஒரு நாள் ஃபுல்லா பெய்யுது இல்லையா, அந்த ஒரு நாள் ஃபுல்லா பெஞ்சு அது எந்த அளவுக்கு உயரத்துக்கு நிரம்பி இருக்கோ அதை சென்டிமீட்டர் அளப்பாங்க. எத்தனை சென்டிமீட்டரோ அத்தனை சென்டிமீட்டர். சப்போஸ் சென்டிமீட்டர் கீழே இருந்துச்சுன்னா மில்லிமீட்டர், இத்தனை மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல, இல்லை இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ காடுகளை என்ன சொல்றாங்கன்னா 25 இருந்து 200 சென்டிமீட்டராக இருக்கும் சராசரி மழையளவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புல்வெளிகள். புல்வெளிகள்லாம் ஒன்றும் இல்லை, ஃபுல்லா புல்லு மட்டும் இருக்கும், அதுதான் புல்வெளிகள்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு சவானான்றது ஒரு புல்வெளி வாழிடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாலைவன வாழிடம். பாலைவன வாழிடம் என்னன்னா, ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு 25%க்கு கீழே இருக்கும். உலகத்துல 20% பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பாக்ஸ் பாருங்க. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள், மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே உருவான நிலவாழ் தாவரங்கள், மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ். தென் அமெரிக்கால அமேசான் காடு இருக்கு. இந்த அமேசான் காடு உலகிற்கு தேவையான ஆக்சிஜன் தேவையில பாதியை தருதாங்க. அப்ப எவ்வளவு மரம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மரம் தானே நமக்கு ஆக்சிஜன் தருது. உலகத்துக்கே தேவையான ஆக்சிஜன்ல பாதி எங்க இருந்து நமக்கு கிடைக்குது? அமேசான். அது எங்க இருக்குன்னா தென் அமெரிக்கால இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை என்ன? உலக வாழிட நாள். அதே மாதிரி பாலைவனத்துல வந்து நீர், செடிகள்லாம் இருக்குல்ல, தாவரங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு நீர் பற்றாக்குறை இருக்கும். அதனால ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு மாதிரி அதை வந்து தகவமைச்சுக்கும். கள்ளி தாவரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம சப்பாத்தி கள்ளி பார்த்துருப்போம் இல்லையா, அதுல வந்து தண்டுல தான் நீர் சேமிச்சிருக்கோம். நம்ம படிச்சோம்ல, இலை வந்து நீராவி போக்கு பண்ணுன்னு, இலை துளை வழியா நீர் வெளியேறும், அதை நீராவி போக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ பாலைவனத்துல ஆல்ரெடி நீர் கம்மி, செடிக்கு நீர் கிடைக்கிறதே கம்மி. இப்ப இலை இருக்கு, அதுல நீராவி போக்கு நடந்துட்டுச்சுன்னா கிடைக்கிற நீர் அதுல போயிரும் இல்லையா. அதனால என்ன பண்ணும்னா, சப்பாத்தி கள்ளி தன்னோட இலைய முள்ளா மாத்திக்கும். இலை தான் சப்பாத்தி கல்ல முள்ளா மாறி இருக்கும், தண்டுல வந்து சேமிச்சு வச்சிருக்கோம். அதனால அந்த நீராவி போக்கு நடைபெறாது. அடுத்ததா பாலைவன வாழிடங்களின் வகைகள் கொடுக்குறாங்க. 4 வகை சொல்றாங்க. வெப்பமான வறண்ட பாலைவனம், மித வெப்பமான பாலைவனம், கடல் சார்ந்த பாலைவனம், குளிர் பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க. பாலைவனம்னா ஒண்ணு இல்லை கைஸ், வறண்ட நிலப்பகுதியை தான் பாலைவனம்னு சொல்லுவாங்க. அங்க செடி கொடிகள்லாம் நிறைய இருக்காது, அங்கங்க ஒண்ணு இருக்கும். அதை தான் சொல்றாங்க. அது 4 டைப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மணல் குன்றுகளான பெரிய பாலைவனம், தார் பாலைவனம். தார் பாலைவனத்தை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்திய துணைக்கண்டத்துல இருக்கு. முக்கால்வாசி இந்தியாவில இருக்கு, கொஞ்சம் பாகிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தாவரங்களின் தகவமைப்புகளும் மாற்றுகளும். இது ஒண்ணும் இல்லை கைஸ், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நீராவி போக்கு நடைபெறக்கூடாது அப்படின்றதுக்காக சப்பாத்தி கள்ளி தன்னோட இலைய முள்ளா மாத்திருச்சுன்னு. இப்ப அதை முள்ளா மாத்திருக்கு இல்லையா, அதை தான் தகவமைப்பு மாற்று அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி நிறைய செடிகள் மாத்திருக்கு. அது எதுக்காக என்னன்னு இதோ பாக்குறோம். பற்றுக்கம்பி, ஏறுகொடிகள் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இது பற்றுக்கம்பி அப்படின்னா என்னன்னா, பட்டாணி, பாகற்காய் போன்ற செடியில மெலிந்த தண்டு இருக்கும். அதனால ஸ்டேபிளா நிக்க முடியாது இல்லையா, இப்ப கீழே விழுந்துரும். அப்ப என்ன செய்யும்னா, பற்றி ஏறும் உறுப்பை பற்றுக்கம்பி அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, அது கீழே விழுந்துரும், தண்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. அதை வந்து ஏதாவது ஒரு பகுதியில, இப்போ நம்ம வேலி போட்டிருக்கோம் அதுலயோ இல்லை இன்னொரு செடியிலையோ என்ன செய்யணும், சின்ன சின்ன கொக்கி மாதிரி இருக்கும். அதை வந்து அந்த கொக்கி மாதிரி அந்த பிடிச்சி மேலே நோக்கி வளரும். இதை தான் நம்ம பற்றுக்கம்பின்னு சொல்றோம். இனிப்பு பட்டாணியில சிற்றிலைகள் பற்றுக்கம்பியாக மாறியுள்ளன.
சிற்றிலைகள், இனிப்பு பட்டாணியில சிற்றிலைகள் மாறி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகற்காயில கோணமுட்டு பற்றுக்கம்பியா மாறி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இதுல பாருங்க, வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும். இது ஒரு வருஷம் பிசியில கேட்ட கொஸ்டின், ஆனா ரொம்ப முன்னாடி நினைக்கிறேன். டிஎன்யூஎஸ்ஆர்பியில கேட்ட கொஸ்டின், ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் இது மூங்கில். அடுத்து நம்ம பின்னு கொடி பார்க்குறோம். பற்றுக்கம்பினா ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அது போய் அந்த செடியில மாட்டி வளரும் சொன்னோம் இல்லையா, அது பற்றுக்கம்பி. இப்போ பின்னு கொடி அப்படின்னா இதுவும் அதே தான், நீண்ட மெலிந்த தண்டு இருக்கும், அதனால ஸ்டேபிளா நின்று நிற்க முடியாது. ஆனா என்ன பண்ணுன்னா, தண்டே போய் பிடிச்சிக்கும். இதுல வந்து ஒரு சின்ன கொக்கி வந்து பிடிச்சிச்சுன்னா அது பற்றுக்கம்பின்னு சொல்றோம். தண்டே ஒரு செடியை சுத்தி வளருது, இல்ல தண்டே போய் எது மேலேயாவது படுத்து வளருது அப்படின்னா அது பின்னு கொடி அப்படின்னு சொல்றாங்க. எங்கெங்க இருக்கும்? உதாரணம், சங்கு பூலியும் மல்லிகையிலையும் பின்னு கொடி இருக்கும். முட்கள், நான் சொன்னது ஆல்ரெடி சொன்னதாங்க, பாலைவனத்தில் வளர்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இலைத்துளை மூலியமா நீராவி போக்கு நடைபெறக்கூடாது அப்படின்றதுக்காக இலைய தகவமைப்பு பண்ணி முட்களா மாத்தி, இந்த முட்கள் எந்தெந்த செடியில இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகேவ் ரயில் கற்றாழை அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து எந்த பகுதின்றது தான் இம்பார்ட்டன்ட், அதை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரயில் கற்றாழையில வந்து இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள். இந்த படத்தை பாருங்க, இதை நீங்க கூட பார்த்துருக்கலாம், நம்ம ஊர் சைட்லாம் நிறைய இருக்கும். இதுல பாருங்க, இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் இருக்கா, அது முள்ளா மாதிரி இருக்கும். சப்பாத்தி கிளி நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். அதோட இலைகளே சிறு முட்களா மாதிரி இருக்கும். காகிதப்பூ பொகைன் வில்லால என்ன சொல்றாங்கன்னா, தண்டு பகுதியில் கூர்மையான முட்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. தண்டுலயே முள் இருக்கும், நீராவி போக்கு நடைபெறக்கூடாது அப்படின்றதுக்காக. இதோட இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்றோம். நம்ம எப்பவும் பண்ற மாதிரி ஒரு குயிக் ஃபயர் ரிவிஷன் அடிச்சிடலாம். இப்போ நீங்க என்ன பண்ணிருங்க, கண்ணை முடிக்கோங்க, இல்லைனா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. அப்படியே என்னை பின்தொடர்ந்து வாங்க, கற்பனையில் பின்னாடி ஓட்டுங்க. இந்த பாடம் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, தாவரங்கள் வாழும் உலகம் அப்படின்னு பாடம் நேம் பார்க்குறோம். முதல்ல தாவரத்தின் பாகங்கள் பார்த்தோம், இலை, தண்டு, வேர், மலர்கள். அடுத்து வேர் தொகுப்பை பற்றி டீப்பாக பார்க்குறோம். வேர் தொகுப்புனா கணுக்களும் கணுவிடை பகுதியிலும் வேரில் இருக்காது, ஏன்னா அதுக்கு கிளைகள் கிடையாது இல்லையா, அதனால இருக்காது. வேர்கள் நேர் புவி நாட்டம் கொண்டது, புவியை நோக்கி போகிறதுனால அது புவி நாட்டம் கொண்டது. வேர் இரண்டு வகைப்படும், என்னென்ன? ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்புல முதல் நிலை வேர், இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை வேர் இருக்குன்னு சொன்னேன், இருவித்திலை தாவரங்கள் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி சல்லிவேர் தொகுப்பு ஒருவித்திலை தாவரங்கள் இருக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை வேர்லாம் இருக்காது, சல்லியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஆணிவேர் தொகுப்பு எடுத்துக்காட்டு அவரை, மா, வேம்பு. சல்லிவேர் தொகுப்பு எதுல இருக்கும்? புல், நெல், மக்காச்சோளம்னு சொன்னா ஒரே மாதிரி இலை இருக்குன்னு சொன்னா ஓகே, அவ்வளவுதாங்க. வேரின் பணிகள் என்னென்ன? தாவரத்தை பூமியில நிலைநிறுத்த பயன்படும். மண்ணில் உள்ள நீரும் கனிம வளங்களையும் எடுத்து தாவரத்துக்கு அனுப்புவோம். அதே மாதிரி வேர்கள்ல சில தாவரங்கள் உணவை சேமிக்கும் அப்படின்னு சொன்னோம், கேரட், பீட்ரூட் சொன்னாலே. அடுத்து தண்டு தொகுப்பை பத்தி பார்க்குறோம். தண்டு தொகுப்பு என்ன? நம்ம பூமிக்கு மேல தாவரத்தோட மையாச்சு தண்டு தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து தண்டு நேரா எங்க பார்த்து வளரும்? நேரா சூரியனை பார்த்து வளரும், நேர் ஒளி நாட்டம் கொண்டவை. அதே மாதிரி கணுவும் கணுவிடை பகுதியிலும் உண்டு, ஏன்னா தண்டுல கிளை இருக்கும், அதுல கிளையில இலை இருக்கும், அதனால கணுவும் கணுவிடை பகுதியிலும் உண்டு. தண்டின் பணிகள் என்னென்ன அப்படின்னா, நம்ம வேறு நாள் உறிஞ்சப்பட்ட நீர் தண்டுக்கு வந்துடும். தண்டுல இருந்து என்ன செய்யும்? தண்டு உறிஞ்சி செடியோட மற்ற பாகங்களுக்கு அனுப்பும். அதே மாதிரி கிளை, இலை, மலர்லாம் தாங்குது, கிளைகளை தாங்குது இல்லையா, அது தாங்குது. அடுத்து இலை தானே ஒளிச்சேர்க்கை செய்யும் சொன்னேன், பச்சை அங்கதான் இருக்கு. ஒளிச்சேர்க்கை செய்ய உணவை தயாரிக்கும். இலையால தயாரிக்கப்பட்ட உணவை அப்படியே ரிவர்ஸ்ல, தண்டு வேர்ல இருந்து போனதுக்கு ரிவர்ஸ்ல, இலையால தயாரிக்கப்பட்ட உணவை தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு தண்டு கடத்தும் அப்படி சொல்றாங்க. சில தாவரங்கள் தண்டுல உணவை சேமிக்கும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா கரும்பும் இஞ்சியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இலையை பத்தி பார்க்கணும். இலை என்ன? தட்டையான புறமைப்பு இலை அப்படின்னு சொல்றாங்க. இலையில இலைத்துளைகள் இருக்கும், அது நீராவி போக்கு உதவும், ஒளிச்சேர்க்கை பண்ணும், ஏன்னா இலையில பச்சையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சுவாசித்தலுக்கு உதவுது. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? விக்டோரியா அமேசானிக்கா அப்படின்னு ஒரு செடி பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, அமேசான் காடு தான் உலகத்திலே பெருசு அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நீங்க ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, விக்டோரியா அமேசானிக்கா. அமேசான் வருதுல, அப்போ அது ரொம்ப பெரிய செடி, 3 மீட்டர் விட்டம் கொண்டது, 45 கிலோ வரைக்கும் எடை தாங்கக்கூடியது. அப்புறம் பூவின் அடிப்படையில நம்ம தாவரத்தை என்ன பண்றோம்? 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு பூக்கும் தாவரம், இன்னொன்னு பூவா தாவரம். பூக்கும் தாவரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சூரியகாந்தி பூ. நம்ம எந்தெந்த செடியெல்லாம், செம்பருத்தி பூ, எந்த செடியெல்லாம் பூ பார்க்குறோமோ அது எல்லாமே பூக்கும் தாவரம். பூவா தாவரத்துக்கு ரிக்ஷியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, முன்னாடிலாம் ரிக்ஷாக்காரங்க நல்லா இருந்தாங்க, இப்போ வந்து ரிக்ஷாவே ஓடுறது கிடையாது, ஆட்டோ மட்டும்தான் ஓடுது. இப்போ ரிக்ஷா
பூவா தாவரம் வாடி போச்சு, பூவே இல்லை. அந்த பூன்றதை நம்ம ஒரு ப்ளசண்ட்டுக்கு தானே சொல்லுவோம், நல்ல விஷயத்துக்கு தானே சொல்லுவோம். இப்போ ரிக்ஷாக்காரங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதனால ரிக்ஷா பூவா தாவரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்ஸியா. விதை அமைந்திருக்கும் அடிப்படையில ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று ஆஞ்சியோஸ்பம், இன்னொன்று ஜிம்னோஸ்பம். ஆஞ்சியோஸ்பம்னா மூடிய விதை தாவரம், ஜிம்னோஸ்பம்னா திறந்த விதை தாவரம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நீங்க உடற்பயிற்சி டெய்லி கட்டாயம் செஞ்சே ஆகணும். அப்படின்னா என்ன, ஜிம் டெய்லி திறந்திருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிம்னோஸ்பம் திறந்த விதை தாவரம், ஆஞ்சியோஸ்பம் மூடிய விதை தாவரம். மூடிய விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன, நம்ம சாப்பிட்ற மாம்பழம், பலாப்பழம், ஆரஞ்சு எல்லாத்துலேயும் விதை உள்ளதானே இருக்கு. திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன, சைக்கஸ். நான் வந்து உடற்பயிற்சி டெய்லி பண்ணுங்க, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், உடற்பயிற்சி டெய்லி பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ஆனா நான் இதை வந்து பிளேம் பண்றதுக்காக சொல்ல, ஞாபகம் வச்சுக்காக சொல்ல. ஜிம்முக்கு ரெகுலரா டெய்லி போறவனுக்கு அதிகமா கோவம் இல்லையா, அவன் வந்து சைக்கோ மாதிரி இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிம்னோஸ்பெம் திறந்த விதை தாவரம், சைக்கஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாழிடங்களின் வகைகள் என்னென்ன பார்த்தோம், நீர் வாழிடம், நில வாழிடம் பார்த்தோம். நீர் வாழிடத்துல ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து நன்னீர் வாழிடம், இன்னொன்று வந்து கடல் நீர் வாழிடம். இப்போ கடல் நீர் வாழிடம் வந்து பூமியில 70% கடல் நீர் வாழிடம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40% ஒளிச்சேர்க்கை எங்க நடைபெறுது, கடல் நீர் தாவரங்களால நடைபெறுது. இப்போ நன்னீர் வாழிடம் என்னென்ன, நம்ம பார்க்குற ஆறு, குளம், குட்டை எல்லாம் நன்னீர் வாழிடம். இப்போ நீர்வாழ் தாவரங்களோட பண்புகள் என்னன்னு பார்த்தோம், வேர் அவள் நீள போகாது, ஏன்னா நீர் அதுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இலை காம்புலையும் தண்டுலையும் காற்றுப்பைகள் இருக்கும், அப்பதானே மிதக்க முடியும். தாமரையில இலை காம்புல காற்றறைகள் இருக்கு, அதனால தாமரை மிதக்குது அப்படின்னு ஞாபகம். இப்போ நிலவாழிடம் போயிடலாம். உலகத்துல 28% நிலவாழிடம் சொன்னா 2% ஏரி குளம் குட்டையில போயிடும், கடல்ல 70% போயிடும், மீதி 28% நிலவாழிடம். இதை மூணா பிரிக்கிறாங்க, காடு, புல்வெளி, பாலைவனம். காடு என்ன சொல்றாங்க, 25 சென்டிமீட்டருக்கு மேல 200 சென்டிமீட்டருக்கு வரைக்கும் மழை பெய்யறத நம்ம காடு அப்படின்னு சொல்றோம். அதிகமா மரங்கள் இருக்கும். புல்வெளியில வெறும் புல்லுதான் இருக்கும், எடுத்துக்காட்டு சவானாவை சொல்றாங்க. பாலைவனம் அப்படின்னா 25 சென்டிமீட்டருக்கு கீழே தான் மழை பெய்யும், பூமியில 20% பாலைவனம் அப்படின்னு சொன்னாங்களா. ஓகே. அடுத்து 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான நிலவாழ் தாவரம் என்ன, மாஸ்கல் மற்றும் லிவர்வோர்ட்ஸ். எப்படின்னா 470 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் நீர்வாழ் தாவரங்கள் தான் அதிகம் கைஸ், நிலவாழ் தாவரம் அவ்வளவா கிடையாது. நிலவாழ் தாவரம் உருவானது 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல்ல மாஸ்கள், லிவர்வோர்ட்ஸ். அப்ப நிலத்துல வர்றது, நிலத்துல முதல்ல வளருது இல்லையா, அப்ப மாசா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ். அப்புறம் தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் காடு உலகத்துல பெரிய காடு தானே. இப்போ தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் காடு என்ன பண்ணுது, உலகத்துல ஆக்சிஜன் தேவையை பாதி நிவர்த்தி பண்ணுது. அடுத்து தார் பாலைவனம் எங்க இருக்குன்னு பார்த்தோம், மணல் குன்றுகள். தார் பாலைவனம் நிறைய மணல் குன்றுகள் ஆனது. தார் பாலைவனம் எங்க இருக்கு பார்த்தோம், இந்திய துணைக்கண்டத்துல இருக்கு. அதே மாதிரி உலக வாழிட நாள் எங்க பார்த்தோம், அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமைய உலக வாழிட நாள் சொன்னோம். இப்போ எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கலாம், காந்தி ஜெயந்தி எல்லாருக்கும், காந்தி பிறந்தது அக்டோபர் 2 இல்லையா, அவரு எல்லாரும் வந்து இந்தியால அவங்க சுதந்திரத்தோட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போ வாழிட நாள், உலக வாழிட நாள் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 அவர் பிறந்த நாள் அக்டோபர் 2, இதை முதல் திங்கட்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தாவரத்தின் தகவமைப்பும் மாற்றுருக்களும். நான் சொன்னேன் இல்லையா, அதான் ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னா ஒரு சில மாற்றங்கள்லாம் நம்ம பண்ணி ஆகணும். நமக்கே வந்து நம்ம வந்து குரங்குல இருந்தால் வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டது. ஆனால் ஏன் நமக்கு வால் இல்லை, ஏன்னா நமக்கு அந்த வாளோட யூஸ் இல்லை, நம்ம அதை தகவமைச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி தாவரங்களும் தகவமைச்சுக்கும். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா பற்றுக்கம்பியை பற்றி பார்த்தோம். பற்றுக்கம்பி பட்டாணியிலையும் பாகற்காயிலையும் இருக்கும். பட்டாணியில சிற்றிலைகள் அப்படின்னு, பட்டாணி ரொம்ப சின்னதாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிற்றிலைகள். அதே மாதிரி பாகற்காயில கோணமுட்டு. பாகற்காய் வச்சா எப்படி, நம்ம வீட்டில் வந்து இப்போ எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, ஏன் கோணையா போற அப்படின்னு, சாப்பாடு நல்லா இல்லைன்னா. இப்ப பாகற்காய் குழம்பு வச்சா நம்ம என்ன பண்ணுவோம், மூஞ்சி கோணையா போவோம். பாகற்காயில கோணமுட்டு பற்றுக்கம்பியா மாறும், இனிப்பு பட்டாணியில சிற்றிலைகள் பற்றுக்கம்பியா மாறும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பின்னுகொடி பார்க்குறோம். பின்னுகொடினா என்னன்னா, இப்போ வந்து பற்று கம்பி அதுல மாறுச்சு, சிற்றிலைகள் பற்று கம்பியா மாறுச்சு. இது அப்படி இல்லை, தண்டே என்ன செய்யும்னா போய் இன்னொரு செடி மேலேயோ இல்லைன்னா இன்னொரு பொருள் மேலேயோ பட்டு அப்படியே தண்டே பிடிச்சி வளரும். இதை வந்து பின்னு கொடின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னன்னா சங்குப்பூ, மல்லிகைப்பூவை சொல்றாங்க. இது ரெண்டு ஈஸியாங்க, சங்குப்பூ, மல்லிகைப்பூ. பின்னு கொடி. முட்கள், முட்கள்னா அகேவ், ரயில் கற்றாழை. இதுலயும் விளிம்புலையும் முட்கள் மாதிரி இருக்கும், முட்கள் இருக்கும். நீங்க அதை பார்த்தா தெரியும், அந்த செடி அந்த போட்டோ காமிச்சல நானு, அதுல சைட்ல விளிம்பு மாதிரி இருக்குல்ல, அது வந்து ரயில் மாதிரி இருக்கும், ட்ரெயின் மாதிரி இருக்கும். பார்த்தா கண்டினியூஸா போயிருக்கும் அந்த முள்ளு, தனித்தனியா முள்ளா இருக்காது, கண்டினியூஸா விளிம்பு ஃபுல்லா இருக்கும். அது ரயில் கற்றாழை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சப்பாத்தி கிளி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு, இலைகள் சிற்றிலைகளா மாறுறதுக்கும் நீராவி போக்கத்தை இருக்கிறதுக்காக. அடுத்து காகிதப்பூ, போகைன் வில்லா. தண்டில் முள் இருக்கும், அது வந்து காகிதப்பூ, போகைன் வில்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வளரும் பருவநிலையில கடைசியா நம்ம என்ன பார்த்தோம், வளரும் பருவநிலையில அதிவேகம் வளரக்கூடிய தாவரம் இது மூங்கில். இதோட இந்த பாடம் முடியுது கைஸ்.
நம்ம இப்படி படிச்சோம் அப்படின்னா இப்போ நான் இப்போ சொல்லியிருக்கேன்ல, இதிலிருந்து இதை தவிர அவங்களால கொஸ்டின் இந்த பாடத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்னா எடுக்க முடியாது guys. இப்போ நீங்களே கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்னதுக்கு அடுத்து வேற ஏதாவது இந்த பாடத்துல இருந்து கொஸ்டின் எடுக்க முடியுமா? அது முடியாது guys. நீங்க புரிஞ்சு படிக்கும்போது இதுல கூற்று காரணம் வச்சா கூட நீங்க ஈஸியா அதை வந்து டேக்கிள் பண்ணலாம் guys. இதோட இந்த பாடம் முடியுது guys. அடுத்ததா நம்ம இப்போ புக் பேக்கையும் சேர்த்து பார்த்துருவோம். போன வீடியோக்கு நான் புக் பேக் போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா லென்த்தாக இருந்துச்சுன்றதுக்காக. நீங்கள் புக் பேக் சேர்த்து போடுங்க, லென்த் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனால நான் அப்படியே சேர்த்தே போடுறேன். ஏன்னா அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வீடியோ லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பாடத்தை பார்த்துடுறோம், ரிவிஷனும் பார்த்துடுறோம், நம்ம புக் பேக்கும் பார்த்துடுறோம். அப்புறம் புக் பேக் பார்த்துடலாம் கைஸ். நான் ஒரு இதை காட்டுறேன், ஷோ பண்ணுறேன். நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இதை உங்களால் டேக்கிள் பண்ண முடியுதா, நீங்கள் இதை வந்து இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் இதை போட்டுற முடியுதா அப்படின்னு பாருங்கள். சரியான விடையினாலையும் பாருங்கள். இந்த கோடிட்ட இடத்து இங்கே கோடிட்ட இடம் ஒரு 5 இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே காட்டுறேன். இங்கே கொஞ்சம் இருக்குது, அப்புறம் பொறுத்துக இருக்குது, சரியா தவறா இருக்குது, பொறுத்துக இருக்குது. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆன்சருக்கு போயிடலாம். குளம் டேஷ் வாழிடத்துக்கு உதாரணமாகும். குளம், ஏரி, ஆறு, குளம், குட்டை எல்லாம் நன்னீர் வாழிடத்துக்கு ஒரு உதாரணம். இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன? நீராவி போக்கு. ஏன்னா இலையின் முக்கிய வேலைன்னு கேட்டால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒளிச்சேர்க்கையை போட்டுடலாம், பச்சையை இருக்கணும். இலை துளையின் முக்கிய வேலைன்னு தானே கேட்குறாங்க, அப்படின்னா நீராவி போக்கு அப்படின்னு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். நல்ல கொஸ்டின் நம்ம நல்லா வாட்ச் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இலையின் முக்கிய வேலைன்னு கேட்டால் ஒளிச்சேர்க்கைன்னு போடலாம், இலை துளையின் முக்கிய வேலைன்னு கேட்டால் நீராவி போக்குன்னு போடணும். நீரை உறிஞ்சி பகுதி என்ன? வேர். அகாய தாமரின் வாயிடம், அகாய தாமரை ஒரு நீள்வாழ் தாவரம், நீர். அதுக்கப்புறம் கோடிட்ட இடத்தை நிரப்புக. புவிப்பரப்பு டேஷ் % நீரால் மூடப்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா, மேலது பார்த்தா நீல கலர் தான் தெரியும்னு. கடலால் 70% நீரால் மூடப்பட்டுள்ளது. பூமியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம். ஊன்றுதல், உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் டேஷின் வேலை. ஊன்றும் உறிஞ்சும் வேர். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி இலைகள். ஆணிவேர், ஏன்னா அங்கே தானே பச்சையா இருக்கு. அடுத்து ஆணிவேர் தொகுப்பு, 5வது கொஸ்டின். ஆணிவேர் தொகுப்பு டேஷ் தாவரங்களில் காணப்படுகிறது. எந்த தாவரத்தில் இருக்கும்? இருவித்திலை தாவரங்கள்ல இருக்கும். சரியா தவறா என்ன எழுதுக, அதை பார்க்கலாம். சரியா தவறால 1 பார்க்குறோம். தாவரங்கள் நீரின்றி வாழ முடியாது கேஸ். தாவரங்கள் நீரின்றி வாழ முடியாது. தாவரங்கள் அனைத்திலும் பச்சையும் காணப்படும். இது வந்து எப்படின்னா, நீங்க ஹையர் ஸ்டடீஸ்ல பார்ப்பீங்க, எல்லா தாவரத்திலும் பச்சை இருக்காது. நம்ம உதாரணத்துக்கு காளான், ஈஸ்ட்லாம் பார்த்தோம்னா அதில் பச்சையும் இருக்காது. இப்போதைக்கு இது தவறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போக போக பார்த்துடலாம் அதெல்லாம். அடுத்து 3வது கொஸ்டின். சரியா தவறுல இங்கே 3வது கொஸ்டின். தாவரங்களின் 3 பாகங்கள் வேர், தண்டு, இலைகள். சரிதான். 4 மலைகள் நன்னீர் வாழ்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. மலைகள் கிடையாது கைஸ், அது தப்பு. நன்னீர் வாழ்விடம்னா ஆறு, குளம், குட்டை, இதுதான் கைஸ். ஆறு, ஏரி. அடுத்து 5வது போகலாம். வேர் முட்களாக மாற்று அடைந்தது கிடையாது. சப்பாத்திகள் இலை தான் முட்களாக மாற்று அடைந்திருக்கும், இது தவறு. 6வது கொஸ்டின். பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. ஆமா, உங்களுக்கு வந்து ஒளிச்சேர்க்கை பண்ண சூரிய ஒளி தேவை, அதையும் நம்ம பின்னாடி படிப்போம். பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவைதான். சரி. அடுத்து பொறுத்துக போலாம் கைஸ். மலைகள் அப்படின்னா இமயமலை கொடுத்துருக்காங்க. இந்த 4வதுல இமயமலை கொடுத்துருக்காங்க. பாலைவனம் அப்படின்னா வறண்ட இடங்களை பாலைவனம் சொல்லுவோமா. அப்புறம் தண்டு அப்படின்னா கிளைகள் மற்றும் இலைகளை தாங்கும், அதனால தண்டுனா கிளைகள். ஒளிச்சேர்க்கை எங்கே நடைபெறும்? இலைகள், ஏன்னா அங்கதான் பச்சையும் இருக்கும். சல்லிவேர் தொகுப்பு ஒரு வித்தலை தாவரம். ஆணிவேர் தொகுப்பு இருவித்தலை தாவரம். அவ்வளோதான். இந்த பாடம் முடிஞ்சு, புக் பேக் முடிஞ்சு. இந்த பாடம் தரவாயிருன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு தடவை பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் கூட கொடுத்துருக்கேன். உங்களை மாதிரி படிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க.